எப்படியோ இருந்த எல்லா பிரச்சனையும் நடுவில் இன்னைக்கு உபவாசத்தை போட்டாச்சு. இன்னைக்கு ஒரு நாள் முழங்கால் போடுறோம், தேவனையே இந்த பூமிக்குள்ள இறக்குறோம். கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, நானும் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு எதனா பண்ணி வாழ்க்கையில முன்னேறலான்னு பாக்குறேன். இன்னைக்குதான் ஆண்டவரே டைமே கிடைச்சது. இந்த உபவாச ஜபத்துல அப்பா நீங்க என் கூட பேசணும் ஆண்டவரே. இன்னைக்கு தரட்டா எனக்கு எந்த விஷயமும் நடக்கவே கூடாது ஆண்டவரே. அப்பா எனக்கு நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த பூமிக்காக, இந்த உலகத்துக்காக, உலகத்துல அழியிற ஆத்துமாக்களுக்காக நான் இன்னைக்கு ஜெபிக்க போறேன். வாலிப பசங்க ஜபத்தை நீங்க கேப்பன்னு சொல்லியிருக்கீங்க. உபவாசத்துல இருக்கேன். இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க, கேளுங்க ஆண்டவரே. மறுபடியும் சொல்ற ஆண்டவரே, இன்னைக்கு ஜபத்துக்கு எந்த தடையுமே வரக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தடைகள் எல்லாம் உடைச்சு போடுங்க. இன்னைக்கு ஜபத்துல என் கூட பேசுங்க, ஜபத்துல என் கூட பேசுங்க. எனக்கு விரோதமா எந்த சக்தியும் வரவே கூடாது ஆண்டவரே. யாரா அவ? ஏண்டா இன்னைக்குதான் முழுசா நான் ஜெபம் பண்ணலானே உக்காந்தேன். இன்னைக்கும் என்ன நிம்மதியா விடமாட்டியாடா நீ? என்ன இப்படி குறுக்க வேலை வந்து விழுற? என்னடா முழங்கால என்னடா பண்ணுகிற? ஏண்டா கையில பைபிள் வச்சு என்னடா பண்ணுவாங்க? ஜெபம் பண்றேன்டா, உபவாசம் போட்டு ஜெபம் பண்றேன் பாரு. ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்றோம், அது போதுமேடா நம்மளுக்கு. ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணா போதுமாடா? மத்த நாளையும் ஜெபம் பண்ணாதான்டா ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பாரு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கட்டும். இப்போ ஃப்ரெண்டு 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கானா, நம்ம நேரம் படத்துக்கு போறோம். படத்துக்கா? எது இந்த புதுசா ஒண்ணு வந்துச்சு அதுக்கா? புதுசா ஒரு படம் வந்தது. ஏய் ஆமாண்டா, எல்லாம் ஸ்டேட்டஸ். டேய் நீ வேற கம்முனுடா, நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணி ஆகணும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். நான் ஜெபம் பண்ண போறேன்டா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். ஜெபம் ஜெயம் தரண்டா. ஆமாண்டா, 2 டிக்கெட் தரட்டும். அந்த குறிப்புக்கு சேர்த்து ஜெபம் பண்ணுவோம்டா. டிக்கெட்டுக்காக இப்போ நான் ஜெபம் பண்ணணும் உனக்கு. இந்த குறிப்புக்கு நீ ஜெபம் பண்ணினா கர்த்தர் வந்து வேலை 2 டிக்கெட்டை துபுகுன்னு நம்ம கிட்ட போடுவாரு. எப்படி? உனக்காக நான் 2 டிக்கெட்டுக்கு உபவாச ஜெபம் பண்ணா ஆண்டவர் டிக்கெட் துபுக்கட்டின்னு போட்டுருவாரு. ஆமா சரி, நீ உட்காந்து ஜெபம் பண்ணு, உனக்கு கிடைக்குதான்னு பாப்போம். கர்த்தரே எப்படியோ ஜெபம் பண்றான். ஸ்தோத்திரம் கர்த்தரே. ஏசப்பா உன்னை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்க இங்க ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கிறோம்ப்பா. 2 டிக்கெட்டுக்காக எங்களுக்காக இறங்கி வரும் ஆண்டவரே. இறங்கி வந்து எங்களுக்கு தந்தருளும். வருமையா வருமையா, எங்களுக்கு டிக்கெட் தருமையா தருமையா. ஆண்டவரே இவனை முதல்ல ரசிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா எங்க மீது மனம் இறங்குங்க, எங்களுக்கு பதில் தாருங்க ஆண்டவரே. அப்பா எங்கே ஒருவர் 2 பேரை நாமத்துல கூடுகிறீர்களோ அங்கே வருவேன்னு சொன்னீங்களேப்பா. நாங்க 2 பேர் இப்ப ஜபத்துல உட்காந்துருக்கோம். வாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா கதவு தட்டுறாங்கடா. யாரா அவன்? ஜபம் பண்ற நேரத்துலதான் உயிரை வாங்குவானுங்க மச்சான். போய் யாரும் கொஞ்சம் பாடுறா போடா. சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாலும் வச்சுக்கோ, செருப்பால் அடிச்சு அனுப்பு. தட் இஸ் ஸ்பிரிட்ரா. எஸ் ஸ்தோத்திரம். ஐயோ ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இரா இரா ஒருத்தரா. என்னடா பேண்ட்ல பெருசாலி என்ன போயிடுச்சாடா? பெருசாலி போடா, பாம்பே போயிடுச்சுடா. பாம்பா? டேய் வெள்ளையா வரும். வெள்ளையா? அப்படியே ஒரு பிரகாசமா. யான்னு தெரியல, வந்து பாரு. என்னடா இது? ஏண்டா இந்த நேரத்துல உனக்கு வெள்ளையா பிரகாசமா வா சொல்லு, வா சொல்லு. ஒரு பைத்தியக்காரன் யாராவது வா. ஐயோ ஐயோ மாப்ள மாப்ள, என்னடா இது? நீ சொன்ன மாதிரியே வெள்ளையா பெருசா நம்ம வீட்டு வாசல்ல யாரா இருக்கும்? டேய் பயமாகுதுடா, வாடா கூட வாடா. இது ஓரம் வைப்போம். டேய் என் பின்னாடியே வாடா. நான் உன் பின்னாடியே வரேன்டா. யாருங்க அந்த லைட் போட்டுக்கிறது? உள்ள வாங்க. குளிச்சல என்ன நாத்தடிக்குது? டேய் டேய் நம்ம யாசப்பாடா. யாசப்பா ஆண்டவரே, எங்க சமத்தை கேட்டீங்களாப்பா? இந்த பாவிக்கு மலை இறங்கிட்டீங்களேப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. எனக்கு கையும் வரல காலும். மச்சா கொஞ்சம் கிள்றா கிள்றா. வலிக்குதா? என்னடா ஐயப்பா வந்திருக்காரு? நிஜமாடா ஆண்டவரே, இந்த பாவி வீட்டுக்காப்பா வந்துட்டீங்க. வாங்கப்பா. என்னடா ஆண்டவரை வாசல்ல நிக்க வச்சிருக்க? வாங்கப்பா. நான் எதுவுமே ஜெபம் பண்ண மாட்டேன், நீதான் பண்ண. அதுக்கு வந்தீங்களா? வேற வளர்ற ஆண்டவரே. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? என் ஜபத்தை கேட்டப்பா இந்த வீட்டுக்கு வந்தீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க ஊர்ல இருந்து காத்து. டேய் யாரோ ஆண்டவர் வந்திருக்கானே, கதவை தட்டுறான் அறிவே இல்லாம. இப்ப யாருன்னு பாரு போடா. ஏய் கர்த்தர் வந்திருக்கானா? கண்டிப்பா சாத்தான் வந்திருக்கான். அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி அனுப்பி நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க. அப்போ நாங்க துரத்துறோம்.
ஆண்டவரே நாங்க துரத்துறோம். ஐயோ அப்பா காலு கை ஐயோ முடி ஐயோ 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 டேய் என்னடா ஏய் என்னடா என்ன பாறாங்க ஆண்டவரே ஒரே நிமிஷம். தலைவா அப்பதான்டா ஆடியன்ஸுக்கு புரியும். சொல்லுடா ரஜினிடா. பக்கத்துல ஒரு ஷூட்டிங்காக நம்ம கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம தீவிர ரசிக்கிறாம நீங்க, அதனால பாத்துட்டு போலான்னு வந்து. இங்க பாரு தலைவா, உன் பேரை பச்சை குத்துறன்னு பார்த்தேன் தலைவா. கை பத்தல தலைவா. ஐயோ ஆண்டவரே கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நம்ம ரஜினி சார் அவரு பெரிய ஆக்டர், சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் குத்துக்கிறாங்க. கொஞ்சம் கோச்சிக்காம இந்த பக்கத்து சேர்ல உட்காருங்களேன். நான் அவங்களுக்காக தொடச்சிலாம் தரேன். ஆண்டவரே கோச்சிக்காதீங்க ஆண்டவர். ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்பாரு, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாருடா. ஆண்டவர் நீங்க கோச்சிக்காதீங்க. கர்த்தா விண்ணப்பத்தை கேட்டாரா? தலைவரே வா தலைவரே வா தலைவா, வா தலைவா, உட்கார் தலைவா, உட்கார் தலைவா, உட்கார் தலைவா, உட்கார் தலைவா. ஸ்டைலா போறா, ஸ்டைலா போறா. தலைவா நான் கால் அமுத்துறேன் தலைவா. ஐயோ கை அமுத்து. ஐயோ தலைவா தொலை தலைவா. என்ன தலைவா? தம்பி ரொம்ப தொடைக்காதப்பா, ரொம்ப சாரி தலைவா. யாரா அவன் இந்த நேரத்துல கதவு தட்டுறது? தலைவர் ரஜினி வந்துக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் வந்ததுக்கு அப்புறம் இப்ப யாரா கதவு வந்தா திறக்க முடியாது. கண்டிப்பா அந்த ஹவுஸ் ஓனரா தான் இருப்பான். வாடகை கிடையாது போன்னு துரத்தி அனுப்பு. அடுத்த மாசம் நம்மள துரத்திடுவான்டா. ஏய் எதனா சொல்லி அமுச்சு விடுறா, போய் சொல்லிடுறா. நீ செத்துட்டேன்னு அவன்கிட்ட சொல்றான். நம்புவான் அவன் பைத்தியக்காரனா போடா. ஓகே தலைவா எப்படி தலைவா? ஐயோ ஐயோ யாரா யாரா நீ பேட்டல எங்க வீட்டு ஒரு ஒண்டி ஒண்ணு போடுவோமா? இல்ல பையா, நம்மளுக்கு இங்க பிராக்டிஸ் இருக்கு. ஓ எங்க சேப்பாக்கம் வரைய வந்தோம். ஓகே வந்தோம். ஒரே ரோடெல்லாம் ஒரே கிரவுடட் டிராபிக். ஐயோ ஐயோ அதனால இப்படி வந்தோம். நீங்க நம்ம ரசிகர் நினைக்கிறேன். ஆமா தலைவா, நிம்பல் பெரிய ரசிகர். நாங்க நிம்பலோட பெரிய ரசிகர். நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கைய தட்டனா. ஆமா ரோட்ல இருக்க ஜனங்கள் கூட கைய தட்டனா. நீ ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கும் போது சேப்பாக்கா ஸ்டேடியத்துல இருந்து கேட்ச் பிடிச்சா அப்படின்னு ஊரு ஃபுல்லா சொன்னா. நான் டிக்கெட் எடுக்க காசு இல்லாம வாட்ச்மேன் வெளியே தோத்துட்டாரு. நான் சொன்னாலும் கேக்குது. தோனிக்கு தமிழே தெரியாது, எல்லாத்துக்கும் அச்சா வச்சான்னு உட்காரு. ஐயோ இந்த சேர்ல தலை உட்காந்துக்கிறாரு, அங்க அவரு உட்காந்துக்கிறாரு. கர்த்தரே கர்த்தரே எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு மனசுல இருக்கிறத தெரிஞ்சுட்டு கர்த்தர் பாரு அவரே எழுந்து போயிட்டாரு. என் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிகிற ஆண்டவா நமக்கு கோடி ஸ்தோத்திரம். டேய் மொத தலை உட்கார விடா. ஹலோ தோனி, how are you? எப்படி இருக்கீங்க? நல்ல வா இரண்டு சங்கமங்கள் பாத்துக்க. இவரு குட் காம்பினேஷன். இவரு ரஜினின்னு சொன்னா அவரை நம்ப மாட்டான், அவரை டோனின்னு சொன்னாலும் யாருன்னா நம்பணும். அதே கண்ணா நம்மளுக்கு கார் ரெடி ஆயிடுச்சா? நக்கலும் டோனி டோனி நீங்க நான் தலை ஏன் டப்பான்னு. சரி பையா, போன் வந்துருச்சு. அப்படியா? ஓகே பையா வரட்டுமா? அப்பாடா சரி, கால்ல இருந்து நடந்ததெல்லாம் அப்படியே கனவு மாதிரியே இருக்குது. என் வீட்டுக்கு டோனி ரஜினிகாந்த் எல்லாம் ஐயோ இத சொன்னா எவனும் ஒரு செல்ஃபி கூட எடுக்காம விட்டுட்டோமே அவரை. ஐயோ இவ்வளவு நடந்ததுக்கு நம்ம ஆண்டவருக்கு தான் நன்றி. அப்படியே ஆண்டு ஏசப்பா. ஐயோ ஏசப்பா, உங்களை நான் வெளியில நிக்க வச்சுட்டேன். ஐயோ ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நானு இந்த ரஜினி டோனியோட பெரிய ஃபேனு. அவங்க வந்ததும் நான் அப்படியே உங்களை மறந்துட்டேன்பா. சாரிப்பா ஆண்டவரே. மகனே, யார் உன்னை மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகத்துல நீ உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உன்னை தேடி வந்த எத்தனையோ சந்தோஷங்கள், நீ விரும்பின நடிகர், நீ விரும்பின விளையாட்டு வீரர், நீ எல்லாரும் வந்தாங்க, நீ குதிகளிச்ச. ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் மகனே உனக்கு நிலைச்சு. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்க, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் தான் பிரகாசம் அடையும். என்ன எல்லாம் வந்தாங்க போனாங்க, ஆனா நீ என்ன நினைக்கலன்னாலும் நான் உன்னை விட்டு போகல. ஏன் தெரியுமா? நான்
நான் உனக்கு வார்த்தை கொடுத்தேன்ல, வாக்கு பண்ணியிருக்கிறேன்ல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நான் மறுபடியுமா என் வீட்டுக்கு உன்னை அழைத்து போகிற வரை இந்த வார்த்தை உன்னோடு நிலைத்திருக்கும் மகனே. என்னை நம்பு, என்னை விட்டு விடாதே. இந்த உலகத்தை நம்பி நீ என்னை விட்டு விடாதே. இந்த உலகத்துல நீ எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் நான் இல்லாமல் உனக்கு எதுவுமே இல்லை என்றதை மறந்துடாத. நான் உன்னோடு கூட இருப்பேன், நிச்சயமாகவே இருப்பேன், நிச்சயமாகவே இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. இந்த உலகத்துல இருக்கிறப்பா அழிந்து போற மனுஷங்கள் எல்லாம் அப்பா உமக்காக நான் இழந்து உண்மை வெளியே விட்டுட்டு இனிமே இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில என்னைக்குமே உங்களுக்கு தான்ப்பா முதலிடம். என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்க பிள்ளைய மன்னிச்சிருங்கப்பா. இனிமே இந்த மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. என்ன மன்னிச்சிருங்கப்பா.